ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 9.2ல 5th சம் பார்க்க போகிறோம். 1500 families were surveyed and following data was recorded about their maids at homes. Type of maid, number of families. Part timeக்கு 860, only full time 370, both 250. A family is selected at random. Find the probability that the family selected has both type of maid, part-time maids, no maid. 3 டைப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 1500 ஃபேமிலி இருக்கு. அங்க வந்து ஒரு சர்வே வந்து பண்றாங்க. அதுல வந்து பார்ட் டைமா மெய்டு வேலைக்காரங்க வச்சிருக்கவங்க 860 ஃபேமிலிஸ் இருக்கு. ஒன்லி ஃபுல் டைம் 370 ஃபேமிலிஸ் வந்து வச்சிருக்காங்க. போத் ரெண்டுமே வச்சிருக்காங்க 250 ஃபேமிலிஸ். இதுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. போத் டைப் ஆஃப் மெய்ட், பார்ட் டைம் ஆஃப் மெய்ட் அண்ட் நோ மெய்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏங்கிறத என்னன்னு எடுத்துக்கிறேன். போத் டைப் ஆஃப் மெய்டுன்றதை எடுத்துக்கிறேன். அவங்க ஏங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 250 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என் ஆஃப் எஸ் என்னன்னு தெரியும். மொத்தம் வந்து 1500 ஃபேமிலிஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ என் ஆஃப் எஸ் 1500. நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து 250, என் ஆஃப் எஸ் வந்து 1500. 0க்கு 0 கேன்சல். இங்க 5 டேபிளால கேன்சல் பண்ணலாம், இல்ல 25 ஸ்ட்ரெயிட்டா பண்ணாலும் பண்ணலாம். நான் 5 டேபிளே பண்றேன். 5 5s are 25. இங்க 5 3s are இந்த 0 அப்படியே வரும். 1 5 is 5, 5 6 are. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ உடைய ஆன்சர் என்னன்னா 1 divided by 6. அதாவது both type of maidக்கான ப்ராபபிலிட்டி 1/6. ஓகே, let B be the event of selecting a family part-time maids. ஓகே, இதுல வந்து n of B 860. ஏன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்ற மெய்ட் வந்து 860. நம்ம இதை பின்னு எடுத்துக்கிட்டோம். அதனால n of B equal to 860. ஆல்ரெடி நம்மளுக்கு n of S தெரியும் இல்லையா. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1500. இப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டுபிடிக்க போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B equal to n of B divided by n of S. n of B உடைய வேல்யூ 860, n of S வந்து 1500. 0க்கு 0 கேன்சல். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 4s are 2 3s are. இங்க 2 7s are carry 1, 2 5s are. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B equal to 43 divided by 75. இது வந்து என்னன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, தேர்ட் ஒன் பார்க்க போறோம். தேர்ட் வந்து நோ மெய்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல பாருங்க, ஒன்லி பார்ட் டைம், ஒன்லி ஃபுல் டைம், போத்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டது நோ மெய்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டோட்டலா 1500 ஃபேமிலிஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு NFS 1500 தெரியும். அதாவது மெய்டே யூஸ் பண்ணாத ஃபேமிலி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது 3 வேல்யூ ஆட் பண்ண போறோம். 3 வேல்யூ ஆட் பண்ணி 1500ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா மெய்டு வேலைக்காரங்க இல்லாத ஃபேமிலி எத்தனை பேருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா கொஸ்டின் நோ மெய்ட்ஸ் தான் கேக்குறாங்க. மெய்டு யூஸ் பண்ணாத ஃபேமிலி எத்தனை பேரு. அப்ப 1500ல இருந்து இந்த மெய்டு யூஸ் பண்ற இந்த 3 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, let us see be the event of selecting a family with no maids. N of C equal to 1500 minus 860, 370 and 250. 1500 இது 3 ஆட் பண்ணணும். 860, 370 and 250. 0, 18 carry 1, 10, 40.
1480. 1500 இருந்து 1480 மைனஸ் பண்ணிட்டா 20. அப்போ 20 ஃபேமிலி தான் என்னன்னா மெய்டை யூஸ் பண்ணாதவங்க. நம்ம வந்து ப்ராபபிலிட்டியில எழுதணும் இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு n of c divided by n of s. n of c 20, n of s sample space 1500. 0 க்கு 0 cancel. 2 டேபிள்ல cancel பண்ணா 1 time, 7 time, 5 times. அப்போ probability of c equal to 1 divided by 75. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். Thank you for watching.